அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 10 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நாம் செவிமடுத்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை பொறுத்தவரை பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்நாளில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறும் போதெல்லாம் அதை விழாவாக எடுத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அது மாதிரி தங்கள் வாழ்நாளில் ஏதாவது கஷ்டமான நிகழ்வு ஏற்படுமானால், சோகமான நிலைவு ஏற்படுமானால் துவண்டு போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அல்லது வாழ்க்கையையே வெறுத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் உலகத்தில் பெரும்பாலும் இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுடைய செயல்பாடுகளை பற்றி பேசும் பொழுது, நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய மனிதர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீமில் 5726வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, அஜபன் லி அம்ரில் முஃமினி, நம்பிக்கை கொண்டவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி ஆச்சரியமாக இருக்கிறது? இன்ன அமரல் முஃமினி, நம்பிக்கையாளருடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் புல்லகு லகு ஹைருன், அவருக்கு அது எல்லாமே நன்மையாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையாளருடைய செயல்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாமே நன்மையாக தான் இருக்குது. வலைசதாலிக்க யாகதில் இல்ல லில் முஃமினி, மூமின்களை தவிர வேறு யாருக்கும் இந்த சிறப்பு ஏற்படுவதில்லை. மூமின்களுக்கு தான் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் நன்மையாக இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்கு இது மாதிரி கிடைப்பதில்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லும்போது ரசூல் சொல்றாங்க, இன் அசாபத்துஹு சர்ராஹு, அந்த நம்பிக்கை கொண்டவர்களுடைய வாழ்நாளில் ஏதாவது சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வுமானால் ஷக்கர, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். எப்படி நன்றி செலுத்துகிறார்? ஃபகான ஹைரன் லஹு, ஹைரன் லஹு, அதன் காரணத்தினால, நன்றி செலுத்துகின்ற காரணத்தினால அவருக்கு அது நன்மையாக ஆகிவிடுகிறது. ஃபைன் அசாபத்துஹு லர்ராஹு, ஒருவேளை அவருக்கு அவருடைய வாழ்நாளில் தீமை ஏற்படுமானால், சோகமான நிகழ்வுகள் ஏற்படுமானால் சபர, அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஃபகான ஹைரன் லஹு, அதன் காரணத்தினால இவருக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. இந்த ஹதீஸில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பாடமாக நடத்துகிறார்கள். என்ன பாடம் அது? நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிற அந்த வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கையாளனை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்நாளில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களுமே ஒரே லெவலாக தான் இருக்கும். எந்த நேரமுமே சரிதான். சந்தோஷம் வந்துவிட்டது என்பதற்காக அவன் துள்ளி குதிக்க மாட்டான். சோகம் வந்துவிட்டதன் காரணத்தால் உடைந்து போய் உட்கார்ந்துட மாட்டான். கவலை அவனுக்கு இருக்கும், அந்த கவலையை அவன் காட்டிக்கொள்ளவே மாட்டான். சந்தோஷமே இருக்கும், சந்தோஷத்தையும் காட்டிக்க மாட்டான். சந்தோஷம் வந்தால் உடனே அல்லாஹ் இடத்துல சென்று 2 ரக்காத் தொழுது, யாரெல்லாம் எனக்கு நீ இந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாய், உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவனுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை அவன் ஏற்படுத்திக் கொள்வான். இந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கும், அதன் காரணத்தினால இது நன்மையாக அவனுக்கு மாறிவிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இழப்பு ஏற்படுகிறது. இழப்பு ஏற்படும் பொழுது அவனுக்கு உள்ளத்தில் ஒரு கவலை இருக்காதா? கவலை இருக்கும், அவன் காட்டிக்கவே மாட்டான். அது காட்டிக்காம பொறுமையா இருப்பான். எப்படி பொறுமையா இருப்பான்?
இந்த தீங்கை நீக்குவதற்காக மீண்டும் அல்லாஹ்விடத்தை தான் சொல்லுவான். அவன் சென்று 2 ரக்காத் தொழுது, யா அல்லாஹ் என் வாழ்நாளில் இந்த தீங்கு ஏற்பட்டிருக்கிறது, இதுக்கு நீ தான் அதை தீர்க்க வேண்டும், எனக்கு வேற ஆள் கிடையாது, இந்த தீங்கை தீர்ப்பதற்கு உலகத்தில் வேற யாரும் கிடையாது, ஏனால் நீ தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாய் என்று அல்லாஹ்வோடு அவன் பேசி பொறுமையாக இருப்பான். அதன் காரணத்தினால அது அவனுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. இந்த பண்பு யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிற மூமின்களுக்கு மாத்திரமே இருக்கும், மற்றவர்களுக்கு யாருக்குமே இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். நடைமுறையில் பெரும்பாலான மனிதர்களுடைய நிலைமை என்ன இன்றைக்கு என்று சொன்னால், சந்தோஷமான நிகழ்வு என்று சொன்னால் உடனே அதற்கு ஆரவாரம் செய்கிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். பெரிய தன்னால் நடந்தது மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு ஒரு விழா ஏற்பாடு செய்து நண்பர்களோடு சென்று என்னென்ன இன்பங்கள் அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷமான நிகழ்வு ஏற்படும் பொழுது. அதே ஒரு சாதாரணமாக ஒரு பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டாக்கா மேல் மாநிலேருந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறார்கள். டெய்லி நியூஸ் பார்க்குறோம். நம்ம ஒரு சாதாரண பரீட்சை தான், அந்த பரீட்சையில் மார்க் எடுத்து கொஞ்சம் மார்க் எடுத்திருப்பாங்க, அந்த மார்க் திருப்பி எழுதி மார்க் எடுத்துடலாம், அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் மேலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறது, வாழ்நாளில் ஏற்படுகிற சிரமங்களுக்கெல்லாம் தற்கொலை செய்து கொள்வது, பிள்ளைகளுக்கெல்லாம் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொள்கிற காட்சிகள், அதுக்கப்புறம் குடும்பத்தோடு கடன் இருக்கிறது என்பதன் காரணத்தினால எல்லாருக்கும் விஷம் கொடுத்து சாவடிக்கிற காட்சிகள், கொலை செய்கிற காட்சிகள்லாம் டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த நேரத்தில் தனக்கு ஏற்படுகிற சந்தோஷத்தை தன்னால் ஏற்படுகிறது என்று எடுத்துக் கொள்கிறார். வேற ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுத்திக் கொள்றான்னு சொன்னாக்கா இது என்னை படைத்தவன் ஏற்படுத்துகிறான் என்று அவர்களுக்கு தெரியல, தன்னால் ஏற்படுகிறது என்று நினைத்துக்கொண்டு அதற்கு சந்தோஷப்படுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சோகம் ஏற்படும் பொழுது இதுவும் என்னை படைத்தவன் தந்தான் என்று பொறுமையாக இல்லாமல் அதில் தோண்டு போய் விடுகிறார்கள். அதனால தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள் அல்லது வேறு வேறு கவலைப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வல்ல ரஹ்மான் ஈமான் கொண்டு நல்லறம் செய்கின்ற நம்மளுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக ஒரு அருட்கொடையை தந்திருக்கிறான். அந்த அருட்கொடை நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று நம்ம பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். நம் வாழ்நாள் நடைபெறுகிற காரியங்களில் சந்தோஷமான நிகழ்வுகளில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோமா இல்லையா, நன்றி செலுத்துகிற முறை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள் நமக்கு, இதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நம்ம இருக்கிறோம். நன்றி செலுத்துறதா சும்மா நன்றி செலுத்துறதா இல்லை, நன்றி செலுத்துவதுடைய அடையாளமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகை தான். அதுக்கு நன்றி செலுத்துவது என்று சொன்னால் சஜிதாவில் சென்று தனக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷமான நிகழ்வை அல்லாஹ்விடத்தில் பகிர்ந்து கொண்டு நீ எனக்கு தந்திருக்கிறாய் அல்லாஹ் என்று சொல்லி நன்றி செலுத்துதல். அதற்கு பிறகு சபர் என்று சொன்னால் பொறுமையாக இருக்கிறது. எந்த விஷயத்துல உனக்கு ஏற்படுகிற வாழ்நாளில் ஏற்படுகிற எல்லா அந்த துன்பங்கள் வருதா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய சோதனை தான். அந்த சோதனையின் போது ஈமான் கொண்டவன் என்ன செய்கிறான் என்று நமக்கு அல்லாஹ் டெஸ்ட் வைத்திருக்கிறான். எத்தனையோ வகையான சோதனைகள் அல்லாஹ் தருவான். ஒவ்வொருவருக்கும் ஒரு டிசைன் வேற மாதிரி இருக்கும். அந்த மொத்த டிசைனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனில் பதிவு செய்கிறான், வல நபுலு வன்னக்கும் பிஷையின் மினல் ஹௌஃபி வல் ஜூவி வ நஃப்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வ ஸமராத் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். உங்களுக்கு பயம் ஏற்படும், உங்கள் வாழ்நாளில் பசி ஏற்படும், அதுக்கு பிறகு பொருள்கள் இழப்பு ஏற்படும், உயிர் சேதம் ஏற்படும், உயிரை கொடுப்போம் உயிரை எடுப்போம், அதுக்கு பிறகு விளைச்சல்களில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும், பொருளாதார நஷ்டம் ஏற்படும். அப்போ இது மாதிரி வகையான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் நான் தான் உங்களை சோதிக்கிறேன். அப்படி சோதிக்கும் போது இந்த அசாபத்தகு முசீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இப்படி துன்பங்கள் ஏற்படும் போதெல்லாம் நம்பிக்கையாளர்கள் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் செல்ல இருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த சோதனையின் போது நான் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி பொறுமையாக இருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், பஷீர் சாபிரீன், இந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக என்று அல்லாஹ் ரசூல் பதில் சொல்லிக் கொடுக்குறான். இதுதான் நம்மளுடைய வழிமுறை, இதுதான் சுன்னத்து, இதுதான் நம்முடைய இஸ்லாத்துடைய வழிமுறை. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு தந்த சந்தோஷமான விஷயங்கள்ல நான் நன்றி செலுத்துவேன். எனக்கு ஏற்படுகிற துன்பங்கள் அல்லாஹ் எனக்கு தருகிற சோதனைகள், இந்த சோதனையை போக்கும்படி அல்லாஹ்ட்ட கேட்பேன். அவன் நாடினால் போக்குவான், இல்லை போக்காம இருப்பான். இது யார் கண்டிப்பாக போக்கி ஆகணும் அப்படிலாம் அல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது. அது மாதிரி நம்முடைய வழிபாட்டு முறையை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை செய்தால் இது கிடைக்கும் என்றெல்லாம் நம்ம வழிபாட்டு முறை எப்பயுமே கிடையாது. மற்ற மதங்கள் அப்படி இல்லை. மற்ற மதங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனால் அது நடந்துடும், இந்த இடத்துக்கு போனால் இது நடந்துடும், இதை செஞ்சால் அது நடந்துடும், அந்த தளத்துக்கு போனால் அது நடந்துடும் சொல்லி அவன் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறான் ஒவ்வொரு விஷயத்துக்கு. நமக்கு அப்படி கிடையாது.
தொழுதாலும் சரி தொழாட்டாலும் சரி, நீ ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சரி நல்ல மனுஷனாக இல்லைனாலும் சரி, உனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயமும் இந்த உலகத்தில் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் நீ பொறுமையாக இருக்க வேண்டும். தொழுகையில் தொழுகிறாய் என்பதற்காக உனக்கு சோதனை வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. பல இடங்கள் நல்லா கேட்குறோம், நான் 5 வேளை தொழுகிறேன் அதனால என் வாழ்நாளில் சோதனை ஏற்படாதுன்னா ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் சோதனை ஏற்படும். அதை கையாளுகிற முறைகளில் தான் வித்தியாசப்படுறோம். நம்ம அந்த சோதனையை நாம் எப்படி கையாளுகிறோம், அந்த நேரத்தில் எப்படி பொறுமையாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இந்த அறிவுரையை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய மனித சமுதாயத்திற்கு இன்றைக்கு நடைமுறைப்படுத்திட்டாருன்னு சொன்னாக்கா எத்தனையோ தற்கொலைகளையும் அது மாதிரி சோகமான விஷயங்கள் தடுத்து விடலாம். அந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது உலகம் அழிகின்றவரை ரசூலுல்லாஹ்வுடைய போதனையை யாரும் அழித்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கியதாக இது போன்ற ஹதீஸ்கள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்நாளில் ஏற்படுகிற இன்பமான துன்பமான நேரங்களிலெல்லாம் அல்லாஹ்வை நினைத்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை வளர்மான் எனக்கு உங்களுக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.